ஞான குருநாதரின் திருவடி போற்றி போற்றி. ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். இந்த பாடல் மனித வாழ்வின் நிலையாமையையும் மரணத்திற்கு பின் இறைவனே கதி என்பதையும் மிக உருக்கமாக எடுத்துரைக்கிறது. இந்த அருமையான பாடலின் தெளிவான விளக்கத்தை கீழே காணலாம். பாடலின் பொருள்: சொற்பிரிப்புடன் வாக்கும் மனங்களுக்கு அண்ணாதமா அருட்செய்யவனே வாக்கினாலும் சொற்களாலும் மனத்தினாலும் எட்ட முடியாத அளப்பரிய அருளைக் கொண்ட முருக பெருமானே. ஆக்கும் விரிஞ்சனையும் தந்த ஆதி முதற்பரனே. உலகை படைக்கும் தொழிலைச் செய்யும் பிரம்மாவையே விரிஞ்சன் ஈன்றெடுத்த ஆதிப்பரம்பொருளாகிய சிவபெருமானின் குமாரனே. அல்லது பிரம்மனுக்கே உபதேசம் செய்த முதற்பொருளே. காக்கும் அனந்தனையும் நன்கு காக்கும் ஓர் தாரக உலகைக் காக்கும் மகாவிஷ்ணுவையும் அனந்தன் பாம்பனையில் துயில்பவர் மற்றனைத்து உயிர்களையும் காக்கின்ற ஒப்பற்ற தாரக மந்திரமானவனே. இவ்வாக்கை விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் எவரே? இந்த உடல் வாக்கை யாக்கை என்னை விட்டு நீங்கிய உடனே, அதாவது நான் மரணமடைந்த பிறகு உன்னை தவிர வேறு யார் என்னை ஆதரித்து ஆட்கொள்ளப் போகிறார்கள்? நீயே எனக்கு துணை. விரிவான விளக்கம்: இறைவனின் நிலை இறைவன் வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவர். நாம் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் பேசினாலும் அவனது முழுமையான அருளை வார்த்தைகளால் விவரித்துவிட முடியாது என்பதை அண்ணாதமா அருட்செய்யவன் என்ற வரி விளக்குகிறது. படைத்தல் மற்றும் காத்தல் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளுக்கே தலைவனாகவும் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கும் முருகனின் பேராற்றலைச் சுவாமிகள் இங்கே போற்றுகிறார். சரணாகதி தத்துவம் இந்த பாடலின் மிக முக்கியமான பகுதி கடைசி வரிதான். நாம் உயிரோடு இருக்கும் வரை உறவினர்கள் நண்பர்கள் என பலர் நம்மை ஆதரிக்கலாம். ஆனால் இந்த உடல் மண்ணோடு மண்ணாகும் போது ஆன்மா தனித்துப் போகும் அந்த நேரத்தில் இறைவனைத் தவிர வேறு யாரும் துணை வரமாட்டார்கள். விண்ணப்பம்: முருகா, மரணத்திற்கு பின் எனக்கு நீயே தஞ்சம். இப்போதே உன்னை வேண்டுகிறேன், என்னை கைவிட்டு விடாதே என்ற ஆழமான சரணாகதி உணர்வு இதில் வெளிப்படுகிறது. பாம்பன் சுவாமிகளின் பாடல்கள் பெரும்பாலும் ஷண்முக கவசம் போல பாதுகாப்பு தருபவை. இந்த பாடல் மரண பயத்தை போக்கி இறைவனிடம் நம்மை ஒப்படைக்கும் ஒரு அற்புதமான பதிகமாகும்.